பிரைஸ் தி லார்ட் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கும் லூக்கா 8வது அதிகாரம் கடைசி வசனம்லாம் வாசிச்சு பார்த்தோம்னா, அங்கே ஒரு ஜெப ஆலய தலைவனுடைய மகள் மரித்து போகிறான். ஆனால் ஜீசஸ் அவளை பார்த்து, மரித்து போன அந்த மகளை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க, பிள்ளையே எழுந்திரு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த நிமிஷமே அந்த குழந்தை எழுந்து உயிரோடு எழுந்து எல்லாரையும் சந்தோஷப்படுத்தினான். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லைஃப்பில் கூட மரிச்சு போன எத்தனையோ காரியங்கள், மரிச்சு போன நிலைமையில இருக்கிற எத்தனையோ காரியங்கள் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சம்டைம்ஸ் நம்மளோட ஃபைனான்ஸ் மறிச்சு போயிருக்கலாம், சம்டைம்ஸ் நம்மளோட ரிலேஷன்ஷிப் மறிச்சு போயிருக்கலாம், சம்டைம்ஸ் நம்மளோட சூழ்நிலைமை எல்லாம் ஒரு உயிரில்லாத சூழ்நிலையாக இருக்கலாம். ஆனால் ஏசப்பா ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா, அந்த மரித்த மகள் எப்படி எழுந்து உட்கார்ந்தாலோ அதே மாதிரி நம்மளோட சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் மாறி நம்மளையும் ஆண்டவர் வாழ வைப்பார் ஃப்ரெண்ட்ஸ்.